எங்க வீட்ல விஜயுமே காவேரியை நினைச்சு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சொல்லப்போனா அவகிட்ட நிறைய விஷயத்த மறைச்சு அவள ரொம்பவே டென்ஷனாவே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, இதுக்கப்புறம் நான் காவேரி கிட்ட இப்ப நான் பேசாம இருக்க முடியாது. கண்டிப்பா நான் அவள போய் நேர்ல பார்த்து நடந்த விஷயத்த பத்தி சொல்லி கண்டிப்பா அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே வந்து தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், இப்ப காவேரி நீ நினைச்ச மாதிரி நீ கூப்பிட்ட உடனே வந்துருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது விஜய். சொல்லப்போனா நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உன்னை ரொம்பவே வந்து மேலே வச்சு பார்த்துட்டாங்க. ஆனால் நீ இப்படி ஒரு செயலை செஞ்ச உடனே அவங்களால அந்த விஷயத்தை தாங்க முடியல. அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எங்கள் தாத்தாவுமே எடுத்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் விஜயுமே, இல்லை தாத்தா, நான் கண்டிப்பாக காவேரியை பார்த்து நேரில் பேசிட்டேன்னா கண்டிப்பாக காவேரி என்னை புரிஞ்சுக்குவா. அவளுக்கும் என் மேலே லவ் இருக்குது. என்கிட்ட இருக்க லவ்வை நான் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணேன்னா அவளும் என்னை நம்பி வருவா அப்படின்ற மாதிரி இங்கே விஜயுமே காவேரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே விஜயோட சவுண்டு கேட்ட உடனே குமரன் வெளியில் வந்துட்டு இங்கே விஜயை பார்க்குறாரு. பார்த்துட்டு, உனக்கு என்ன இங்கே வேலை, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் விஜயுமே, இல்லை குமரன், நான் கண்டிப்பாக வந்து அங்கே பார்த்தே ஆகணும், நான் காவேரியை பார்க்கணும், காவேரியை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் குமரனுமே, நீ எல்லாம் வந்து பண்ண வேலைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, சொல்லப்போனால் காவேரியை பார்க்கறதுக்கு உனக்கு அளவு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னே, இங்கே பாருங்க பிரதர், நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, என் நிலமையிலேருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ குமரனுமே, நீ எங்கள் நிலமையிலேருந்து பார்த்தியா ஐயா? முதல்ல சொல்லப்போனால் நான் பண்ண தப்புக்காக இப்போ காவேரியோட லைஃபே வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, நான் அந்த பணத்தை தொலைச்சதுனால தான் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் விஜயுமே ரொம்பவே பிடிவாதத்தோட இந்த பக்கம் நான் காவேரியை பார்த்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியோட சவுண்டு போடுறாங்க. அதை கேட்டவொன்னே இங்கே காவேரி வெளியில் போகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவங்கள பிடிச்சு நிறுத்திட்டு இந்த பக்கம் காவேரி தவிர மற்ற எல்லாருமே இங்கே வெளியில் வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் காவேரியோட அம்மாவுமே, இங்கே பாரு, இனிமேல் நீ காவேரியை பார்க்கவும் கூடாது, காவேரி கிட்ட நீ பேசவும் கூடாது, நீ பண்ணதில் அவள் ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் விஜயுமே, இங்கே பாருங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் அக்ரிமெண்ட் போட்டது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், பட் அதுக்காக நான் காவேரி கூட ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டேன்னு நான் சொல்லவே கிடையாது, காவேரி என் மனசுக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் சொல்ல வர்றாரு. பட் ஆனால் இந்த பக்கம் காவேரியோட அம்மாவுமே, போதுயா நிறுத்து, நீ நடித்ததெல்லாம் போதும், நீ பண்ண விஷயமே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, இதுக்கு மேலே உன்னை நம்பி எங்கள் பொண்ணை தரணுன்ற எந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையாது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எங்களை தொந்தரவு பண்ணாத அப்படின்ற மாதிரி எங்கள் காவேரியோட அம்மாவுமே சொல்கிறாங்க. ஆனால் விஜயுமே, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கேளுங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் எப்படியாவது காவேரிகிட்ட பேசிட்டேன்னா எல்லாம் சரியாக போய்ட்டோம், நான் உண்மையிலுமே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்காக நான் பண்ண அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்னை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே விஜயுமே சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே குமரனுமே, என்ன விஜய், என்ன இங்கே பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, இல்லை பிரச்சனை தான் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ குமரனுமே, இங்கே பாரு விஜய், உன்னை நான் என் பிரதர் மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சீப் ஆயிடுச்சு, சொல்லப்போனால் இந்த பக்கம் இங்கே காவேரியோட ஏழ்மையை பயன்படுத்தி உனக்கு ஏற்ற மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கிட்ட, சொல்லப்போனால் இப்போ கடைசி நிமிஷத்தில் வந்து நீ நல்ல மாதிரி நடிச்சா நாங்கள் நம்பிடணுமா? முடியாது, இதுக்கு மேலே நீ காவேரியை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, ஏன்னா அவள் உன்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து குமரனுமே இங்கே விஜயை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. விஜய்க்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளால காவேரி கிட்ட நெருங்க கூட முடியலையே, அட்லீஸ்ட் காவேரியை பார்க்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வர வழியே இல்லாமல் அவருமே அங்கேருந்து திரும்பி போகிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே காவேரியோட அம்மாவுமே, எங்கள் பாரு குமரன், இதுக்கு மேலே காவேரியை இந்த இடத்துல வச்சிருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் காவேரி நிம்மதியாக இருக்க முடியாது, நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு வீட்டை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணணும், இவங்க இடத்துல இருக்கக்கூடாது, இதுவே வந்து எனக்கு அருவருப்பாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே குமரன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே குமரனுமே, கவலைப்படாதீங்க, நான் நிவின்ட்ட சொல்லி முதல்ல அதுக்கு நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நிவினுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல், இங்கே பாரு நிவின், இங்கே விஜயோட வீட்டில் பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ காவேரி விஜயெல்லாம் பிரிஞ்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம அவங்க இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படியாவது எனக்கு ஒரு வீடை மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமா, நானு காவேரி அதுக்கப்புறம் எல்லாம் குடும்பத்தோடு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட நிவினுக்கு பயங்கரமான ஹாப்பி. சொல்லப்போனால் அவருமே காவேரிக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு தானும் யமுனாவும் குடியிருக்கிற வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு வீடு பார்த்துட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இவங்களோட ஃபேமிலியுமே இங்கே பக்கத்தில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே சகஜமாயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக அவரோட விஷயத்த சுயநலமாக யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டுக்கு போன விஜயுமே பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, என் தப்பு தான், சொல்லப்போனால் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்காக எதுக்காக எல்லாரும் என்னை தண்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும், இங்கே பாருப்பா, உனக்கு அது வந்து ஒரு சின்ன தப்புன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அவங்க ஏழ்மையிலே வாழ்ந்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு மானம் தான் ரொம்பவே பெரிய விஷயம், அந்த விஷயத்தில் நீ விளையாடினது அவங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ அவசரப்பட்டு அவங்க கிட்ட போய் பேசணும்னு ட்ரை பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணுவோம், கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை ஆற போட்டு தான்ப்பா பண்ணணும், நீ நினைக்கிற மாதிரி உடனுக்குடனே எதையுமே சரி செய்ய முடியாது, ஏன்னா நீ அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்க, நீ முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற வெண்ணிலாவுக்கு ஒரு வழியை பண்ணு, வெண்ணிலா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும்
கண்டிப்பாக அவங்க காவேரியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனசு ஃபுல்லாகவே இப்போ வெண்ணிலாக்காக தான் நீ காவேரியை இந்தமாரி அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா சரியானதுக்கப்புறம் காவேரியை ரிட்டன் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீ எப்படியாவது வெண்ணிலாவை க்யூர் பண்ணி வெளியில் அனுப்பு, இல்லையா அந்த பொண்ணை வெளியில் வச்சு நீ கூட போய் பாரு. பட் ஆனால் நம்ம வீட்டில் அந்த பொண்ணு வைக்காதப்பா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இது உன்னோட லைஃப்காகவும் காவேரியோட லைஃப்காகவும் தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே இந்த பக்கம் விஜய் கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே விஜயுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வெண்ணிலாவும் எப்பவும் போல உட்காந்து தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலாவையும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக என்னை நேசிக்கிற எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. நான் ஏற்கனவே இங்கே வெண்ணிலாவை பயங்கரமாக நேசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவளும் என்னை ஒரு காலத்தில் விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை மறந்து இப்போ காவேரியை நேசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ காவேரியும் என்னை விட்டு போயிட்டா. இப்போ நான் யாரை நேசிக்க முடியும்? என்ன நேசிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி அவருமே இங்கே வெண்ணிலாவோட ரூம்கிட்டே உட்காந்து பயங்கரமாக ஆள ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ரோஹினிக்கு சரியான சந்தோஷம். பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆள ஆரம்பிக்கிறாரா. அதுக்கப்புறம் அழுது எல்லாம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி ரூட்டு கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் விஜயை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்ணிலாவுமே இங்கே விஜய் அழுறதை பார்த்த உடனே அவங்களுக்குமே கண்ணிலேருந்து கண்ணீரை ஊற்ற ஆரம்பிக்குது. நம்மளோட விஜய் அழுறார், கண்டிப்பாக நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட போயிட்டு விஜய் ஏன் அழுற, எதுக்காக அழுற அப்படின்ற மாதிரி இங்கே விஜயோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதலாக பக்கத்தில் இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே வெண்ணிலாக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. பட் இருந்தாலும் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளாவது இந்த வீட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வெண்ணிலாவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்கள் காவேரியுமே வந்து அம்மா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா, நான் விஜய் கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே காவேரியோட அம்மாவுமே இங்கே காவேரியோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அறையை விட்டு ஏண்டி நீ பண்ண வரைக்கும் போதாதா, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கி நம்மளை நடுத்தருவில் நிறுத்திட்ட, இன்னும் நீ அந்த ஆள்கிட்ட பேச போறியா? அந்த மாதிரி ஆள்கிட்ட பேசி நீ என்ன பண்ண போற? மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? அப்படி வாழ்ந்தனா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக இருக்கும். அவனை நினச்சி நீ சாதாரண ஆள் நினைக்காத, அவன் ரொம்பவே மோசமானவன். இந்த அளவுக்கு ஒரு கல்யாண விஷயத்தில் அக்ரிமெண்ட் போட தெரிஞ்சவன் எந்த அளவுக்கு கேவலமானவன் எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு இன்னும் அது புரியாது அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி அங்கே விஜய் மீட் பண்ணுறதுக்காக அவங்களும் எதிர்க்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் காவேரியுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இல்லை விஜய் என்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பாக நான் அவர்கிட்ட போய் பேசினா எல்லாமே சரியாயிடும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாமல் ரொம்பவே விழிப்புதுங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற குமரனுக்குமே இங்கே காவேரியோட நிலைமை புரிய ஆரம்பிக்குது. அவங்களுமே காவேரியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு காவேரி, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீ வந்து இன்னும் விஜய் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ காவேரியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, விஜய் வந்து என் மேலே வச்சிருக்க அன்பு உண்மையானது அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அவர்கிட்ட நான் பேசினேன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். எப்படியாவது நான் விஜய் கிட்ட பேசுறதுக்கு எப்படியாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசணும், பேசினாலே நான் ரொம்பவே கிளியர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியுமே வந்து குமரன்ட்ட கேட்குறாங்க. இதை கேட்ட குமரனுமே இங்கே பாரு காவேரி, நான் வந்து இந்த மாதிரி விஜய் கிட்ட உன்னை பேச அலோவ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா என்னையும் சேர்த்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதை விட உங்கள் அம்மா ரொம்பவே ஹார்ட் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி விஜய் பண்ண விஷயத்தினால. இப்போ நீ போய் விஜய்கிட்ட பேசினாலும் எதுவும் மாற போகிறது கிடையாது, அவன் உங்ககிட்ட நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி எங்கள் குமரனும் காவேரிகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் காவேரியுமே ப்ளீஸ் குமரன், எப்படியாவது நான் ஒரே ஒரு டைம் நான் விஜயை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே குமரனுமே சரி கவலைப்படாத, நான் கண்டிப்பாக நம்ம வீடு மாறுறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு டைம் நான் விஜய் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஒத்துக்கிறாரு. சொல்லப்போனால் எங்கள் காவேரியும் விஜயும் ஒன்றா மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். சொல்லப்போனால் அதுக்கான சுச்சுவேஷன் தான் அமையணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் மட்டும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சொல்லப்போனால் அதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.